தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உட்கட்சி பூசல் வெடிப்பு. திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் மீது கடும் குற்றச்சாட்டுகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி உள்நடப்பில் கடும் பரபரப்பு நிலவுகிறது. மூலனூர் ஒன்றிய பொருளாளர் சதீஷ்குமார் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் மீது கடும் குற்றச்சாட்டுகள் எழுப்பியுள்ளார். சதீஷ்குமார் முதலில் மூலனூர் ஒன்றிய செயலாளராக செயல்பட்டிருந்தார். பின்னர் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவரை ஒன்றிய பொருளாளராக நியமித்ததாக கூறப்படுகிறது. எனினும் கடந்த ஜூலை 11ஆம் தேதி யாரும் எதிர்பாராத விதமாக சமூக வலைதளங்களில் அவரது புகைப்படத்துடன் சதீஷ்குமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முன்னறிவிப்பின்றி நீக்கம் கடும் மனவேதனை அடைந்தார். இந்த அறிவிப்புக்கு முன் எவ்வித முன்னறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் தன்னை நீக்குவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் கேட்க 50க்கும் மேற்பட்ட முறை யுவராஜை அவருடைய அலைபேசி எண்ணில் அழைத்தும் அவர் எந்த பதிலும் தரவில்லை என சதீஷ்குமார் கூறுகிறார். மேலும் சதீஷ்குமார் கூறுகையில், என் மீது தவறான புகார்கள் மற்றும் அவதூறுகள் சமூக வலைதளங்களில் பரப்பட்டன. என் மனைவியை, நண்பர்களை, கட்சியில் என்னுடன் பயணித்தவர்களை பற்றியும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தவறாக பேசுகிறார். இதனை எதிர்த்து மாவட்ட மற்றும் மாநில தலைமைக்கு ரிஜிஸ்டர் தபால் மூலமாக புகார் அளித்துள்ளேன் என்றார். போராட்டத்திற்கு அனுமதி, ஆனால் திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுமதி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். காவல்துறையினர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை போராட்டம் நடத்த அனுமதி வழங்கினர். எனினும் போராட்டம் நடந்து இருந்த அண்ணா சிலை அருகே போலீசார் திடீரென நேரில் வந்து மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதால் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர். பின்னர் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்பீக்கர், மைக் செட்கள் எல்லாம் மீண்டும் வாடகை வாகனத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டன. இருதரப்பு மோதல் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் போலீசார் கட்டுப்படுத்த உள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய சதீஷ்குமார் கூறுகையில், நான் கட்சியின் முக்கிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினராகவே இருக்கிறேன். என் மீது பலரும் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டதாகவும் மற்ற கட்சியின் ஆதரவாளராக செயல்படுகிறேன் என்றும் தவறான புகார்கள் பரப்புகிறார்கள். ஆனால் இவற்றுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று பேட்டியளித்துள்ளார். சார் வணக்கம். நான் சதீஷ்குமார், திருப்பூர் மாவட்டம் தாராபுர தாலுகா மூலனூர் பகுதியில் இருக்கிறேன். நான் தமிழக வெற்றி கழக அந்த கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம், அந்த 2 வருஷ காலமா நான் அந்த கழகத்துல இருக்கிறேன். கழக தலைவர் தளபதி அவர்கள் கட்சி அறிவிச்ச நாள்ல இருந்து அவருக்காக அந்த கழகத்தின் பாதையில பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். இது சம்பந்தமா எங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோவை அவருடைய பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் பதிவிட்டுட்டாரு. ஏன்னா மாற்று கட்சியிலிருந்து நான் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வாங்கிட்டேன். அந்த அமௌண்ட் காரணமாக இவர் மூலூர் பகுதியில் இருக்கிற யாருமே இவர் கூட தொடர்பு வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி அவர் ஒரு பதிவு விட்டுட்டாரு. அந்த பதிவை கண்டிப்பு வண்ணமாக நாங்க அவர்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு நான் கூப்பிட்ட போது அவர் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிளும் எடுக்கல. இது சம்பந்தமா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாராபுரம் பகுதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு 13ஆம் தேதி மாலை 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரை நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அனுமதி கேட்டு தான் நாங்க அதை நடத்தணும். ஆனாலும் பரவாயில்ல, அதே கழகத்தில் இருக்க ஒரு சில கட்சி பிரமுகர் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இல்லாம தடை செஞ்சுட்டாங்க. இது எதுக்காக அப்படிங்கறது கேட்கும் பொழுது மறுபடியும் காவல்துறை அவர்கிட்ட கேட்டிருந்தோம். காவல்துறை அவர் சொன்னாரு, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு 4 மணிக்கு ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் உங்களுக்கு போன்ல தொடர்பு கொள்வார்னு சொல்லி சொன்னாங்க. இது சம்பந்தமா எங்களுக்கு தொடர்பு கொள்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா தளபதியை பாக்குறதுக்கு நேரா அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு வரணும் அப்படிங்கறது எங்களுடைய எண்ணம். மாவட்ட செயலாளர், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளருடைய நடவடிக்கை சரியில்லை. ஆகவே அவருடைய படம் இதுதான் பாத்துக்கங்க. திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவருடைய புகைப்படம் இதுதான். இது என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய படத்தை போட்டு நான் மாற்று கட்சியில இருந்து மிகப்பெரிய பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி போய் ஒரு வதந்தியை பரப்பி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டாரு. ஆகவே கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம் அவர் மேல நடவடிக்கை எடுத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு செயலாளர் என்கிற அவர் அதுக்கு உண்டான பதில சொல்லியே ஆகணும், அதுக்கு உண்டான ஆவணங்களை காட்டணும். அப்படி இல்லைன்னா அவர் பதவி நீக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்குது. என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இதுபோல் பாதிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிற பசங்களுடைய கோரிக்கையும் அதுதான். நன்றி, வணக்கம். நான் சதீஷ்குமார், மூலனூருங்க. என்ன காரணத்துக்காக தெரியல சார், எனக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. நான் போன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, அவர் போன் பண்ணாலும் நான் எடுப்பேன். ஆனா அவர் எனக்கு போன் பண்றது இல்லை. அலுவலகம் ஒண்ணு ஓபன் பண்றேன் மூலூர்ல, திருப்பூர்ல, அதாவது திருப்பூர் மாவட்டத்துல கழகம் ஆரம்பிச்ச முத அலுவலகம் ஓபன் பண்ணுச்சு. அதுக்கு உண்டான ஆவணங்கள் நிறைய அங்க இருக்குதுங்க. அந்த அலுவலகத்தை நீ மூடுனா மூடிக்க,
அது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எனக்கு வேண்டாம், நீ அதை முடிக்காதனால எந்த பயனும் இல்லைங்கிறார். ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகமா மூலூர்ல ஓபன் பண்றோம், அதனால அவர் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தமிழக வெற்றி கழகத்திலேயே ஒரு செயலாளரா இருந்துகிட்டு நீங்க எப்படி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு சில நியாயங்களை வந்து தட்டி கேட்டதுனாலதான் இப்ப நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது சார். உண்மையாலுமே எனக்கும் அவருக்கு என்ன கிடைக்குது, எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. என்னைய வந்து அவரோட நிகரா என்ன வச்சு பாக்குறாரு. இப்ப ஒரு கத்திக்குள்ள அதாவது ஒரு உரைக்குள் 2 கத்திகள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்னை அவர் வந்து அவருக்கு நிகரா வச்சு பாக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்குது. என்னுடைய போட்டோவை நான் எப்படி தளபதி அவர்களை கொண்டு போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது சம்பந்தமா அவரே அவருடைய வலைதளங்களை பதிவிட்டு அவருடைய பார்வைக்கு என்னை கொண்டுட்டு போயிட்டாரு. ஆனா இதுக்கு முழுக்க ஜோடிக்கப்பட்ட பொய் அப்படிங்கிறது உண்மை சார். அவர் அதை அனைத்து ஆவணங்களும் இருக்குது. திருப்பூர் மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர் வந்து அவருடைய பேஸ்புக் தளத்துல வந்து என்னை வந்து அவதூறா போட்டது தவறு. 2வது அவர் தமிழ் மாநிலம் முழுவதும் இருக்கிற அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல நாளை அரசாங்கம் அப்படிங்கிற குரூப்ல பதிவிட்டது தவறு. இதுக்கு உறுதுணையா இருக்கிற இங்க உள்ளூர் கட்சி பிரமுகர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவருக்கு சப்போர்ட்டா இருந்தா இருந்துட்டு போறாங்க, அவர் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. என்னுடைய போட்டோவை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டது ஒரு குற்றம் அப்படிங்கறத வந்து தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அது எதுக்காக அப்படி பண்ணினாங்க அப்படிங்கறத வந்து கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கோரிக்கையா இருக்கு சார். இது சம்பந்தமா அவர் மேல வழக்கு தொடரணும். அது வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேல வழக்கு தொடரணும் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்புல இருக்கேன். நான் பணம் வாங்கினதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எனக்கு தெரியல. அதையே முன் வச்ச மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களே கொண்டு வந்து அதை என்கிட்ட காட்டுட்டு, தம்பி இத்தனை பேருக்கு இவ்வளவு ரூபாய் நீங்க வாங்கியிருக்கிறீங்க, அதை நான் என் கண் கூட பார்த்தேன், இதுல எனக்கு நீங்க பாதி ஷேர் கொடுக்காம போயிட்டீங்க, அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு பொய் வழக்கு உங்களால பதிவிட்டேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டு சார். ஒன்னும் தவறு இல்லை. நான் பணம் வாங்கினதுக்கு உண்டான மடியில கணமுன்னா தான் வழியில பயம் இருக்கணும். நீங்க கண்பட பாத்தீங்க நான் மாவட்ட செயலாளர்கிட்ட என்னென்ன பேசியிருந்தேன், என்னென்ன போனல எத்தனை தடவை போன் பண்ணியிருந்தேன்னு சொல்லி, ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட கொடுக்கல. உள்ளூரில் இருக்கிற அதாவது மூலூர் பகுதியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சுக்காத ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி மீதி இருக்கிற நாட்கள்ல ஜனங்களுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சு எப்படி அவங்களுக்கு உண்டான கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து மாவட்ட செயலாளருங்கிறது உண்டான ஒரு சின்ன ஒரு அறியது கூட கிடையாது அவருக்கு. ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா பண்ணணும், அவர் யோசிக்காம ஒவ்வொரு காரியத்தையும் பதிவிட்டு இருக்காரு. அதனால எனக்கு வந்து அவர் மேல எனக்கு கோபங்கள் கிடையாது. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். பொது தளங்கள்ல பதிவிடும் பொழுது ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் வந்து கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து கேட்டிருக்கலாம் போன்ல, இந்த மாதிரி என்ன தம்பி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம சடன் செட்யூல நைட்டு லாக்டவுனுக்கு அறிவிக்கிற மாதிரி நைட்டு 11 மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் தளத்துல பதிவிடுறாரு. அதுல இருந்து நான் போன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது சம்பந்தமா சபரிநாதன் அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணிருக்கிறேன். சொர்க்கம் ரமேஷ் தாராபுரம் நகர பகுதியில் இருக்காரு, அவருக்கு போன் பண்ணிருக்கிறேன். சபரிநாதனுக்கு போன் பண்ணிருக்கேன். மாவட்ட செயலாளருக்கு அபு அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணிருக்கிறேன். எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் போன் பண்ணிட்டு தான். ஆனா ஒருத்தரோட முறையான ஒரு பதில் இப்ப வரலும் கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்குது. இதை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவருடைய பார்வைக்கும் ஆனந்தனுடைய பார்வைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இன்னைக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டத ஒரு மனசு ஒரு வேதனையா தான் இருக்குது. ஒரு நியாயத்தை கேட்கறதுக்கு இங்க எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா 4 மணிக்கு மேல நாங்க நடத்துறதுக்கு மைக் செட்டு எல்லாமே கொண்டு வந்து வச்சிருந்தோம். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு, உயர் காவல் அதிகாரி வந்தாரு. அவர் வந்து இதெல்லாம் நடத்தக்கூடாது இன்னைக்குன்னு சொல்லி ரத்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. என்னன்னு தெரியல. அது சம்பந்தமா வந்து அடுத்த கட்டமா அவர் ஆனந்தன் அவர் பேசுறேன்னு சொல்லி அவர் பேசினாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத எங்களுக்கு சொல்ல முடியல. மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தன் சொல்றதை விட மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவர்கள் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து இதுக்கு உண்டான பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்ல விட மாட்டேன். நல்ல நியாயத்தின் அதாவது சமூக நீதி பாதையில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அந்த அடையாளம் அங்க கார்டு எங்கிட்ட இருக்கு பாத்துங்க, உறுப்பினர் கார்டு இருக்கு. கார்டு இல்லாம எல்லாம் நான் பேசல. அந்த உறுதிமொழியில ஒரு சமூக நீதி பாதையில் பயணிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மீறியா நான் போறேன். அது வந்து சில இங்க இருக்கிற உள்ளூர் கட்சி பிரமுகர்களுக்கு வந்து பிடிக்கல. அதாவது மாற்று கட்சியினர் குறிப்பிடல, அதை மற்ற ஒரு கட்சியினர் குறிப்பிடல. தமிழக வெற்றி கழகத்துல பணியாற்றி கொண்டிருக்கிற கட்சி பிரமுகர்ல முக்கிய புள்ளிகள் யாருக்குமே இது பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இதை நான் முழுசா காட்டும் பொழுது மாவட்ட செயலாளருடைய எல்லா முகங்கள் கிழிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுக்கு தடை செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு மன வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தயவு செய்து இந்த பதிவு கண்டிப்பா எல்லாத்துக்கும் போய் சேரணும், தளபதியுடைய பார்வைக்கு போகணும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆதாரம் வந்து 5 இடத்துக்கு நாங்க வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் முறை பிரகாரம் பண்ணணும். புஜியானந்தனுக்கு அனுப்பியிருக்கிறோம், தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், ஆதவர்ஜனானனுக்கு அனுப்பியிருக்கிறோம், ஸ்ரீரங்கம் தேனி மாவட்டத்துக்காரருக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கோம். அவரு விருப்பம் என்னங்க பிரபு, டாக்டர் பிரபு அவருக்கு அனுப்பியிருக்கிறோம். 5 இடத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டத்தை நாங்க நடத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தோம். சோ இது வந்து எங்களுக்கு இப்ப தடுக்கப்பட்டாச்சு. மனவேதனையா இருக்கு. எங்களுடைய குறைய தளபதிக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு.
மாவட்ட செயலாளர் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தால் என்னுடைய அழைப்புக்கு அவர் வந்து கண்டிப்பா ஒரு மதிப்பு கொடுத்து பேசி இருந்திருக்கணும். ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் தான். நான் கழகத்துல இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க, என்னை நீக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நீக்கிட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அது பரவாயில்ல. என்னை நீக்கினாலும் நீக்கலினாலும் என்னுடைய வாக்கு வந்து தளபதிக்கு தான் அப்படிங்கிறது நான் சொன்னதுதான். என்னுடைய உறுப்பினர் கார்டு இங்க இதுல இருக்கு. நீங்க இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனா நான் வந்து கேட்கறது. திருப்பூர் மாவட்ட செயலாளருடைய கட்டமைப்பு சரியில்லை, அவரை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இது வந்து வன்முறைக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாது, எண்ணுரிமைக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக அங்க நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. இதை வந்து கழகம் முடிவெடுத்து மாவட்ட செயலாளருக்கும் எங்களுக்கும் ஒரு நீதி கரெக்டான முறையில இருவரையும் கூப்பிட்டு இருதரப்புலையும் விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு விசாரணை கொடுக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு விஜய் அண்ணன் அவர்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கிற ஒரு கேள்வியா இருக்குது. ரொம்ப நன்றி. ஆன்லைன்ல தான் வந்து உறுப்பினரா சேர்ந்தீங்க, தலைவர்கிட்ட வந்து நீங்க நேரடியா வாங்கலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுவாங்க? ஆன்லைன்ல தான் நான் பதிவிட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆவணங்கள் இருக்குது. இந்த ஐடி கார்டு வந்து ஆன்லைன்ல தான் நான் எடுத்தேன், இல்லைன்னு சொல்லலைங்க. உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் வந்து உறுப்பினர் கார்டு என்னைக்கு அவர் அறிக்கையிட்டாரோ அன்னைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் அப்டேட் பண்ணிட்டான். இதுல நான் மட்டும் புதுசா தான் இருக்கிறேன். 2 கோடி பேர் அப்டேட் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல கார்டு. இந்த கார்டு மட்டும் எனக்கு தனியா ஸ்பெஷலா இல்லை. நான் ஒரு தெரியாம ஒரு கேட்கிறேன், மாவட்ட தலைவர் யுவராஜ் போய் இந்த கார்டு ஒரு தனியா ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தாரா? நம்ம உறுப்பினர்களால அந்த வாசகத்தை பதிவிட்டாரு, கொஞ்சம் கூட ஒரு யோசனை வேண்டாமா? உறுப்பினர் கார்டுங்கிறது வந்து ஆன்லைன்ல எடுக்கிறது தான். இந்த ஒரு புத்திபுரமா அவருக்கு இருக்காது மாவட்ட செயலாளர். உலகமே ஆன்லைன்ல தான் கார்டு எடுக்குது. இதுல நான் மட்டும் தளபதி கையாலையா வாங்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கா சார்? நெசமா சொல்லுங்க. ஒன்றிய செயலாளர் பொறுப்பு யாரு கொடுத்தாங்க? பொறுப்பு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க சார். ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேஷ் அவர்கள் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதை நாங்க கட்சி அலுவலகம் ஓபன் பண்ணோம். அதன் அடிப்படையில வந்து 8 ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட 864 கார்டு போட்டு கொடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான லிஸ்ட் எல்லாமே மாவட்ட செயலாளர் யுவராஜ் கிட்டையும் இருக்குது, எல்லாத்திட்டுமே இருக்குதுங்க. இது சம்பந்தமா சொர்க்கம் ரமேஷ் அவர்களோட ஃபார்ம் கேட்டு தான் எங்க சண்டை போட்டாரு. நான் கட்சி அலுவலகம் ஓபன் பண்ணாங்க, எல்லாருமே வந்தாங்க. நான் ஏகப்பட்ட ஸ்டேஜ் அதாவது மேடை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. நான் வந்து எனக்கு இதுல உறுப்பினராக தான் இருக்கணும், எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க. இவங்கள மாதிரி நான் 15 வருஷம் நான் இருந்தேன். அவர் வந்து கழகம் ஆரம்பிப்பாரு, கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து எனக்கு ஒரு பொறுப்புல வருவாரு. நான் எனக்கு கீழே இருக்கிற பசங்களை அப்படியே அந்த பாதையில நான் நடத்திட்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு ரசிகன் தான். எனக்கு நீ பொறுப்பு கொடுத்தாலும் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன், பொறுப்பு கொடுக்கலினாலும் ஓட்டு போடுவேன் தளபதிக்காக. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஓட்டு தளபதிக்காக நான் வாக்களிப்பேன் அப்படிங்கிறது உண்மைதான். இவங்க எல்லாம் பொறுப்பு கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாங்க. பொறுப்பு கொடுத்துக்கு என்ன சார் அடையாளம்? நான் உறுப்பினர் கார்டா இருக்கிறதுக்கு உண்டான ஐடி இதில் இருக்குது. இவங்க பொறுப்பு கொடுத்தேன்னு சொல்லி டிடி எடுத்து வசூல் பண்ணி பணம் வாங்கி பொறுப்பு கொடுத்தாச்சு. பொறுப்பு கொடுத்ததுக்கு உண்டான ஐடி கார்டு போட்டிருக்காங்களா? நீ பொறுப்பாளராக இருக்கிற, செயலாளராக இருக்கிற அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிகாரம் போட்டிருக்காங்களா? எதுவுமே கொடுக்கப்படல. எலெக்ஷனே பக்கத்துல வரப்போகுது. இன்னமே தேர்தல் நாள் அறிவிக்க போறாங்க. முதல்வர் வேட்பாளராக தளபதி அவர்கள் அறிவிச்சாங்க. அது மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. தாராபுர பகுதியில வேட்பாளராக அறிவிக்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் சார். நான் சாதாரண ஒரு வண்டி ஓட்டுறேன், ஓட்டுநர் உரிமை இருக்கும் காட்டி தான் நான் ஓட்டுறேன். காவல்துறையே நான் வழிமுறைச்சாலுமே என்னுடைய எங்க ஆவணத்தை எடு அப்படின்னு ஒரிஜினல் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. சான்றிதழ் எனக்கு இருக்கு தான் எடுத்து கொடுக்குறேன். நான் பொறுப்பாளர் அப்படிங்கிறத நான் வெளியில போய் எப்படி சார் நான் ஜனகிட்ட எப்படி நான் பேசுறேன், எப்படி நான் போவேன்? எனக்கு உறுப்பினர் கார்டு இருக்கும் காட்டி நான் காட்டுறேன். இதே மாதிரி எனக்கு கொடுத்த பொறுப்புக்கு உண்டான ஐடி எங்க அப்படிங்கறத நான் கேட்டதான், தட்டி கேட்டதான் யுவராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பகை ஆகி போச்சு. என் மேல கருத்து வேறுபாடு ஆயிருச்சுங்க. பகைன்னு சொல்றதை விட கருத்து வேறுபாடு ஆயிருச்சு எனக்கு. அவருக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காரு சார்? யுவராஜ் அவர்கள் வந்து எனக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல. இன்னைக்கு வரல எந்த விதமான பொறுப்பு கொடுக்கல. டிடி எடுத்தவங்களுக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படும்னு சொல்லி சொன்னாங்க. டிடி எடுத்தே கிட்டத்தட்ட 6-7 மாத காலங்கள் ஆயிருச்சுங்க. இன்னைக்கு வரல யாருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படல. பொறுப்புக்காக சேர்ந்து இந்த ஒரு கூட்டங்கள் கிடையாது. இந்த ஆளு பொறுப்பு இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக மன்னிக்கணும். இந்த ஆளுன்னு சொல்லி சொன்னது பொதுத்தலங்கள்ல மன்னிக்கணும். இந்த ஒரு நல்ல மனுஷனா இருந்துகிட்டு பொதுத்தலங்கள்ல இவர் வந்து பதிவிட்டது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. நான் சாதாரண ஒரு உறுப்பினருக்கே இந்த நிலைமைனா அவருக்கு நிகரா என்னை வச்சு பாக்குறாரு. அப்ப இவருக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு சமூக வலைதளங்கள்ல எந்த காரியத்தை பேசலாம், எந்த காரியத்தை பதிவிடலாம் அப்படிங்கிறது தெரியாதா? என்னுடைய கேள்வி அவர்கிட்ட தான். நானும் அலைபேசியில நான் தொடர்பு கொண்டேன். எனக்கு ஒண்ணு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணல. மரியாதைக்குரிய அவரு தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணனுக்கும் ஆனந்த அண்ணன் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நாங்க வந்து அனுப்பிட்டு தான் அதை செஞ்ச ஒழுங்கு செய்யாம தலைமைக்கு அறிவிப்பு கொடுக்காம நாங்க எதுவுமே பண்ணலைங்க. முன்னேற்பாடு பண்ணி தான் இந்த நாள் வந்து 13ஆம் தேதி நடத்திக்கலாம்னு சொல்லி நாங்க போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதியும் முடிவு பண்ணிட்டு 13ஆம் தேதி நடத்திக்கலாம் அப்படின்ட்டு.